சரி, அநீதி செய்கிற அந்த துன்மார்க்கனை விட்டு விடுங்கள். ஆனா நீதிமான்களுடைய இன்ட்ரெஸ்ட், நீதிமான்களுடைய வழக்க கர்த்தர் விசாரிக்கிறவரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வழக்காடுகிறவர்களோடு வழக்காடுவேன். உன்கிட்ட வழக்காடுறாங்கல்ல, உன்கிட்ட சில பேர் காரணம் இல்லாமல் போராடுறாங்கல்ல, அவங்களோட நான் வழக்காட போறேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். காரணம் இல்லாம உங்களை பகைக்கிறவங்களை என்னங்க சொல்ல முடியும்? நீங்க ஒரு வியாபாரம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்க வியாபாரத்தை அழிக்கணும்னு சொல்ல எதிரில் ஒரு வியாபாரத்தை திறந்து உங்களுக்கு விரோதமாக அவங்க பூஜை செய்து அல்லது மந்திரங்களை செய்து ஏவி விட்டாங்கன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? நீங்க நன்மை செய்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா உங்களை பற்றி தவறா பேசுனாங்கன்னா என்ன செய்வது? நீங்க வேலையில நல்லா ஒழுங்கா இருக்கிறீங்க, நீங்க லஞ்சம் வாங்க மாட்டேன்றீங்க, ஆகவே நீங்கள் போனாதான் அந்த இடத்துல லஞ்சம் வாங்க முடியும்னு சொல்லி உங்களை பகைக்கிறவர்களுக்கு விரோதமா நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க நன்மை செய்யறீங்க, அதான் அது தீமையாக மாறுகிறது சிலருக்கு. ஏன்? அவங்களுக்கு தீமை செஞ்சே பழக்கம். உங்களுக்கு நன்மை செஞ்சு பழக்கம், ஆனா அவங்களுக்கு தீமை செஞ்சு பழக்கம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வாரு? அவர் சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் அவர் உங்களை வழக்கை விசாரிக்கிறவராக இறங்கி வருவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 49 அதிகாரத்திலே 9:3-4 வாசிக்கும் போது, அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்துமாய் என் பலனை செலவழிக்கிறேன், ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி நீங்க சொல்லியிருக்கிறீங்க? ஆண்டவரே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ஒண்ணும் இல்லாம போகுது, ஆனா நீர் நியாயாதிபதி, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். ஆண்டவரே, என் பாதைகளை அழிந்திருக்கிறீர், நீர் எனக்கு நியாயம் செய்வார். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிருக்கிறீங்க? நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களை அறிவீர். ஆண்டவரே, உமக்கு முன்பாக உண்மையா இருந்ததா அறிவீர், உமக்காக வைராக்கியம் பாராட்டினதா அறிவீர், கொஞ்சத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதை அறிவீர். நீர் எங்கள் நியாயத்தை நிச்சயமாக விளங்க பண்ணுவீர்.